செய்கின்றார்கள். முதல்ல நம்ம பாவங்களை எல்லாம் நம்ம முதல்ல அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்கு கடவுளிடமிருந்து நம்ம முதல்ல மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம். During the communion, Jesus is inviting us, he is calling us to die to ourselves, to die to sin. அப்போ அந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு நம்ம போகும்போது ஆண்டவர் எதற்காக அழைக்கின்றார்? நான் என்ற அகந்தை என்னை விட்டு அது சாக வேண்டும், நான் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் நம்மை அழைக்கின்றார். நான் என்ற சுயநலம் நம்மை விட்டு போக வேண்டும், அது சாக வேண்டும் என்பதற்காக, பிறருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை அழைக்கின்றார். In our life makes us captive and brings curse in our life. அந்த நான் என்ற சுயநலமும் பாவமும், பாவம் செய்யக்கூடிய அந்த இயல்பும் சாக வேண்டும் என்று அழைக்கின்றார். ஏனென்றால் பாவம் நம்மை பாதிக்கின்றது, பாவம் நமக்கு சாவை வருவிக்கின்றது. So Eucharist is the greatest healing moment to get deliverance from sin through the body and blood of Jesus. By I acknowledging my sin, I confessing my sin, I repenting of my sin, the Lord promises me that he will not only forgive me, but he will also empower me with his body and blood to overcome that sin, to overcome that temptation and be victorious in that area of my life. இவ்வாறு நம்ம பாவத்தை அறிக்கையிடுகிறோம். அப்போ பாவத்தை அறிக்கையிடும்போது அதிலிருந்து மன்னிப்பை மட்டும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. ஆம், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது நமக்கு எதை கொடுக்கின்றார்? மனஸ்தாபத்தை கொடுக்கின்றார். நான் ஆண்டவரை பாவம் செய்தேனே என்ற அந்த மனஸ்தாபத்தை நமக்கு கொடுக்கின்றார். பின்பு அந்த பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு தருகின்றார். மட்டுமல்ல, அந்த பாவம் செய்யாதிருக்க நமக்கு வல்லமையும் தருகின்றார். அப்போ திவ்ய நற்கருணையில் நம்ம பங்கு பெறும்போது பாவத்திலிருந்து நாம் பாவத்திற்காக மனம் வருந்தவும், அப்புறம் பாவத்தை நம்ம அதை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளியே வரவும் அதற்கான வல்லமையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற, நமக்கு இருக்கின்ற பலவீனங்கள், நமக்கு இருக்கின்ற நோய்கள், நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், இதில் இருந்து நம்ம வெளிவருவதற்கு தேவையான அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். So when I come for the Eucharist, அப்போ நான் திவ்ய நற்கருணைக்கு நான் வரும்போது I should ask a question. நான் ஒரு கேள்வி கேட்கணும். What needs to die in me in this Eucharist? இந்த திவ்ய நற்கருணை பந்தியில் நான் பங்கு பெறும்போது எனக்குள்ள இருக்கக்கூடிய எது சாக வேண்டும், எது சாகடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுக்கிடணும். See, our prayer to Jesus is, Jesus bless me, Jesus heal me, Jesus deliver me. நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குது? இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை குணப்படுத்தும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே என் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். இப்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம். We saw the example of Judas. நம்ம யூதாஸோடைய அந்த எடுத்துக்காட்டை நாம் பார்த்தோம் என்றால், That sin in him அவனிடம் இருந்த அந்த பாவம் destroyed his future. அவனுடைய எதிர்காலத்தை முழுவதுமே அழித்து போட்டு விட்டது. Jesus loved him. ஆண்டவர் இயேசு அவனை அன்பு செய்தார். Jesus gave him power and authority to cast out demons. அப்போ ஆண்டவர் இயேசு அவனுக்கு சாத்தானையும் இன்னும் எல்லா விதமான நோய்களையும் அழித்து போடுவதற்கு அவனுக்கும் வல்லமை கொடுத்திருந்தார். But when sin was in him, ஆனால் அவன்கிட்ட பாவம் இருந்தபோது sin took him to a destination where he committed suicide. அந்த பாவம் அவனை எங்கே கூட்டிகிட்டு போச்சு? அவனை தள்ளி கொண்டு போய் குற்றப்பழி உணர்வு அவனுக்கு வந்து, நான் இனிமே வாழக்கூடாது, நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தில் தூக்கு மாட்டி அப்படி நாண்டு கொண்டு அவன் இறந்து போனான். அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையை எது அழிச்சு போட்டுது? பாவம் அழிச்சு போட்டுது. Sin in our life destroys our health, destroys our marriage, destroys our children, destroys our finances, destroys everything. பாவம் நமக்குள் இருக்கும் என்றால் அது எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிடும். நம்முடைய உடல் நலனை அழித்து போட்டுவிடும், நம்முடைய திருமண வாழ்க்கை, நம்முடைய உறவுகள், இன்னும் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்வு, நம்முடைய வழிமுறையினர், தலைமுறையினர், எல்லாவற்றிலும் அந்த பாவம் அதனுடைய பாதிப்பு தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் இருக்கும். நம்ம எல்லாம் அது பாதிக்கும். And the good news is Jesus is inviting us to this banqueting table
first of all, to deal with that sin in us and destroy it completely, only on one condition: when I with my own heart confess and repent of my sin. ஆண்டவர் இந்த திவ்ய நற்கருணை பந்திக்கு நம்மை எதற்காக அழைக்கின்றார் என்றால், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக, பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக. ஏன்னா பாவம் வந்து பயங்கரமான விளைவுகளை உடையது. அதனால் இந்த பாவத்திலிருந்து நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்கின்றார். ஆனால் இந்த பாவத்தை நம்ம தான் அறிக்கையிடணும், நம்ம பாவத்தை நம்ம தான் சொல்லணும், நம்ம பாவத்துக்காக நம்ம தான் மனம் வருந்தணும். நான் பாவி, நான் அந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் மனஸ்தாபப்படணும். அப்படிப்பட்ட மனஸ்தாபத்தோடு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக ஆண்டவர் நம்மை இந்த திருவிருந்தலை பங்கு கொள்ள நம்மை அழைக்கின்றார். That is why you find just before you receive the body and blood of Jesus, we say, Lamb of God who takes away the sins of the world, have mercy on me. Again and again I'm saying, have mercy on me, have mercy on me. அதனால்தான் திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கு முன்னால் நம்ம திரும்ப அப்படி நம்ம சொல்கிறோம், உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேசுடைய செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேசுடைய செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அப்படி திரும்ப என்ன செய்கிறோம், நம்ம எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். Even the priest, just before he is about to eat the body and blood, he says, I eat your body and drink your blood, Lord Jesus. Let me not bring condemnation, but health in mind and body. Correct? திவ்ய நற்கருணையை, correct, Father? திவ்ய நற்கருணையை அருள் தந்தை உட்கொள்வதற்கு முன்னாலேயும் அவர் இத்தகைய ஜெபத்தை சொல்கின்றார். ஆண்டவரே, நான் உண்ணுகின்ற இந்த உமது உடலும் உமது இரத்தமும் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தண்டனை தீர்ப்பை என் உடலிலும் என் வாழ்விலும் கொண்டு வராமல் இருக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அதன் பின்னரே அதில் பங்கெடுக்கின்றார். It is a most powerful invitation of Jesus for healing, but the question is, am I participating in this truth that God has that Jesus has instituted the communion, or am I just coming that every Sunday I have to come, so I come without thinking that what needs to die in me, but I come as a ritual, I take the body and blood and I go back as a ritual. There is no healing, there is no power, because there is no participation from your side. இவ்வாறு ஆண்டவர் இயேசு நம்மை இந்த திருவிருந்தில் எதற்காக பங்கு பெற அழைக்கின்றார்? நாம் குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குணமளித்தல் நம் வாழ்க்கையிலே உடல் சுகத்தையும் மன சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கில்தான் அவர் நம்மை இந்த திருவிருந்திலே பங்கு பெற அழைக்கின்றார். ஆனால் நம்ம இதை உணராமல் இருந்தோன்னு சொன்னால், எல்லாரையும் போல் நானும் திருப்பலிக்கு போகிறேன், எல்லாரையும் போல் நானும் நற்கரணை வாங்குகிறேன், இது ஒரு சடங்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் தருகின்ற அந்த அந்த சுகம் அளித்தலை நம்மால் அனுபவிக்க முடியாது. இது ஒரு சடங்கு முறையாகத்தான் இருக்கும். அப்போ இதை நாம் அறிந்து நாம் உண்மையிலேயே நம்முடைய பாவங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் இருக்கின்றது, எதை நான் சாகடிக்க வேண்டும், எதை ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பகுதி, எந்த பாவம், அதை நான் சாகடிக்க வேண்டும், அதை நான் விட்டுவிட வேண்டும் என்று நாம் தீர்மானித்து முடிவு எடுத்து அதன்படியாக ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே இதை நான் என் வாழ்க்கையில் விட்டு விடுகிறேன், அதற்கு நீர் எனக்கு உதவும் என்று நாம் வரும்போது அங்கு குணமளித்தல் நம் வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளும், உடல் நோய் சுகமடைகின்றது, நம்முடைய கடன் பிரச்சனை தீர்கின்றது, நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார், நம் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக மாறுகின்றது. Might be you have got a bad habit of hating, unforgiveness or bitterness. Are you saying, Jesus, I keep falling into this trap, so today I'm coming for this Eucharist, Lord, and when the bread and wine is offered, you're offering your weakness to Jesus and saying, Jesus, this is an area that I always fall and I go away from you. I'm asking you, Lord, to take this out of my life. Empower me and strengthen me, Lord, that I'll be able to love people, I'll be able to forgive people, I'll be able to do good to these people. Now when you're making a prayer like this, after you receive the body and blood and you're sitting in silence and you're meditating on Jesus,
Jesus at that moment is taking those things out of you and is empowering you that now you will be able to love the person, you will be able to forgive the person, you will be able to do good to the person. And that's why when the mass is over, the priest says, the mass is ended, go and love and serve the Lord. Why is he saying that? Because now you have received nourishment from heaven through Jesus Christ. You're not the same when you entered in. Now when you're going back with Jesus, his power, his source, to go and do and face the same trial, face the same situation, but this time not with your ability but with the ability that came from the body and blood of Jesus. நம்ம திருப்பலிக்கு இப்படி நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து, சரியா, என் வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு என்னென்ன கெட்ட குணம் இருக்குது. இப்போ நமக்கு சில சமயங்களில் நமக்கு கோபம் இருக்கலாம், மன கசப்பு இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சில எதிர்மறையான காரியங்கள். அப்படி தானே? நம்ம கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், மன கசப்பு இருக்கும், இன்னும் இவங்க கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியம் இல்லையா, இதெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம். அப்போது நம்ம திருப்பலிக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம காணிக்கை செலுத்துகிறோம். காணிக்கை பவனி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளில் காணிக்கை பாடல் இருக்குது, அப்படி தானே? அப்போ அந்த காணிக்கை செலுத்தும் போது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு இப்படி பலவீனம்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது, இந்தந்த பகுதியில் இருக்குது, எனக்கு கோபமும் வெறுப்பும் மனக்கசப்பும் பழிவாங்கிற எண்ணமும் தீமை செய்யக்கூடிய எண்ணமும் எனக்கு இருக்குது, அதையெல்லாம் நமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த திருப்பலியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்ம ஒப்பு கொடுத்த அந்த நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து அதை எடுக்கின்றார். எப்போ எடுக்கிறாரு? நம்ம திவ்ய நற்கரணையை உட்கொள்ளும் போது ஆண்டவர் இயேசு நமக்குள் வருகிறார். அப்போ என்ன செய்கிறாரு? நமக்குள்ள இந்த குறைபாடுகளை எல்லாம் அவர் எடுத்து போட்டுட்டு, ஏன்னு சொன்னால் நம்ம இப்போ கொடுத்துட்டோம் அவர்கிட்ட, நான் இதை மாறணும் ஆண்டவரே, இந்த பகுதி எனக்கு வேண்டாம், இதில் சாகடிக்கப்படணும் அப்படிங்கிற முடிவோடு சொல்லிட்டோம் நம்ம. அப்போ அதையெல்லாம் எடுத்துட்டு அவர் இப்போது அவருக்குரிய அந்த திறன், அவருக்குள்ள அந்த வல்லமை, அவருக்குள்ள அந்த சக்தி, அவருக்கு உள்ள அந்த வாழ்வு, கடவுளுடைய அந்த வாழ்வு, இது எல்லாத்தையும் நமக்குள்ளே தருவார். இப்போ நம்ம திவ்ய நற்கரனை வாங்கின பிறகு நம்ம ஒரு புதிய மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் திருப்பலி முடியும் போது அருள் தந்தை நமக்கு ஆசீர்வாதம் போடுவாங்க, அப்படி தானே? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? திருப்பலி நிறைவேறியது, அப்போது நீங்கள் சமாதானத்தோடு போங்க, போய் நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு பணி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையை தொடருங்க அப்படின்னு சொல்லி நம்மை வாழ்த்தி ஆசீர்வதித்து நம்மை அனுப்புகின்றார்கள். இப்போ நம்ம வெளியே போகிறோம். இப்போ எப்படி போகிறோம்? நம்ம உள்ளே வரும்போது எப்படி வந்தோம்? நமக்கு வெறுப்பு இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, மற்றவங்களை பற்றின தவறான எண்ணம், இப்படி எல்லாம் நம்ம வந்தோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி போகிறோம்? ஒரு புதிய ஆற்றல் உள்ளவங்களாக போகிறோம். நம்முடைய ஆற்றல் கிடையாது. இப்போ ஆண்டவர் அவருடைய ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறாரு, அவருடைய சக்தியை நமக்கு தந்திருக்கிறாரு, அவருடைய அறிவை நமக்கு தந்திருக்கிறாரு, அவருடைய துணிச்சலை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்போ இதோடு நம்ம வெளியே போகும்போது, இப்போ முன்னால் பிரச்சனைகள் வரும்போது நாம் அதை நம்ம பலத்தால் நம்ம என்ன செஞ்சோம்? தீர்க்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இப்போது திருவிருந்தில் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசுவை உட்கொண்ட பின்பு புதிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்ம ஆண்டவர் புதுப்பித்திருக்கிறார். இப்போ போய் நம்ம என்ன செய்ய முடியும்? யார் மேலே கோபம் இருந்ததோ இப்போ அவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கள அன்பு செய்ய முடியும். இவங்கள நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி வெறுப்பு வச்சுருந்தோமோ இப்போ அவங்கள மன்னிக்க முடியும். இவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படி நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ நான் போவேன், இவங்களுக்கு நான் உதவ மாட்டேன் அப்படி முன்னால் நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ என்ன செய்வோம்? நான் அவங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அப்போது நம்ம திவ்ய நற்கரனை ஆண்டவர் இயேசு நமக்குள் வரும்போது, அவருடைய வாழ்வு நமக்குள் வரும்போது புதிய மனிதர்களாக, புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய சிந்தனையோடு பழைய மனிதனை இயல்பை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அந்த இயல்பை அணிந்தவர்களாக நம்ம வெளியில் போய் உண்மையான ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை நாம் வாழ்வோம். புரிஞ்சுதா?
கேட்டீங்கல்ல? See, கொஞ்சம் see, கொஞ்சமா தானே படிக்கும். புரிஞ்சுட்டா இப்போ? see, unless you believe that the Eucharist is a time for healing, நீங்க இந்த திவ்ய நற்கரணை வாங்கக்கூடிய இந்த நேரம் தான் குணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, first spiritual things. காரியம் என்னன்னு சொன்னா ஆவிக்குரிய காரியங்கள். சரியா? ரெண்டு விதமான காரியம் இருக்கு. ஒன்று உலகம், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்வு. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள். So when you focus to become more and more like Jesus, ஆண்டவர் இயேசுவை போல நான் மாறணும் அப்படிங்கிறது உங்க எண்ணமாக இருந்துச்சு, உங்களுடைய நோக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னா, all the physical healing will come by default. நீங்க கேட்காமலே உடல் சுகம் உங்களுக்கு வந்துடும். சரியா? நான் இயேசுவை போல நான் வாழணும் அப்படி நீங்க நினைச்சு முடிவெடுத்த மாத்திரத்தில் உடல் நோயெல்லாம் ஓடி போயிடும். கேட்காமலே சுகமாயிருவீங்க. A quick question. ஒரு கேள்வி. Do we come for the Eucharist with the preparation that I want God to deal with this sin of mine? நம்ம திருப்பலிக்கு வரும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை விடவே முடியலையே, இந்த பாவம் எப்படியாவது நீர் இதில் தலையிட்டு குறுக்கிட்டு இந்த பாவத்தை நான் மேற்கொள்வதற்கு, இதை விட்டு விடுவதற்கு நீர் உதவி செய்யணும்ப்பா அப்படிங்கிற சிந்தனையோடு நம்ம வர்றோமா திருப்பலிக்கு? நம்ம கேட்டுக்கொள்வோம். சரியா? இப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம திருப்பலிக்கு வரோமா? I think your translation is not right. நான் சொன்னது புரிஞ்சுதா? நம்ம திருப்பலிக்கு வரும்போது, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு விட முடியாத ஒரு பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம், கோபம் இருக்குது, நெருப்பு, இதை நான் எப்படியாவது மேற்கொள்ளணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு நம்ம வாரமா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. Or are we coming for the Eucharist only because it's an obligation? ஞாயிற்றுக்கிழமை பூசை காணாட்டா சாவான பாவம், அதுக்காக கொஞ்சம் கடைசியில் போய் அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வரமா? Now I want to give you the answer through the scriptures. Why are there so many people who come for the Eucharist and still sick in their body? நான் இந்த பதிலை கொடுக்க விரும்புகிறேன். திருப்பலிக்கு நாங்களும் தான் போயிட்டே இருக்கிறோம், நாங்களும் தான் நன்மை வாங்கிட்டே இருக்கோம், ஆனால் நோய் எங்களை விட்டு போகலையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். There are people who come every day for mass, தினமும் பூசைக்கு வராங்க, but sickness is still there in their body. ஆனால் உடம்புல இருந்து நோய் போன பாடு இல்லை. The question is why? ஏன் அப்படிங்கிறது கேள்வி. And Saint Paul is going to give us the answer why. பவுல் அதுக்கு பதில் சொல்றாரு. ஏன் அப்படி நோய் போகவே மாட்டேங்க, நமக்கு தினம் தான் வர்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஹalleluya, hallelujah, ஹalleluya. 1 கொரிந்தியர் 11:29. Whoever eats the bread and drinks the cup of the Lord in an unworthy manner will be guilty of sinning against the body and blood of the Lord Jesus. 1 கொரிந்தியர் 11:29. 1 கொரிந்தியர் 11:29. ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்து கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். பதில் சொல்றாரு ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி. Now you will be saying, but during the offertory only the bread was given, the wine was given. It is an ordinary bread, it's an ordinary wine. நீங்க இப்படி நினைக்கலாம், இப்படி காணிக்கையை அர்ப்பணிக்கும் போது அங்கே என்னது சாதாரண ஒரு வெள்ளை அப்பமும் கொஞ்சம் திராட்சை ரசமும் தானே அங்கே அந்த மேடையில் வச்சுருக்காங்க பலிபீடத்தில் அப்படி இங்கே நினைக்கலாம். But when the priest brings this offering before the Father and makes that prayer and asks the Father to send His Holy Spirit and change it into the body and blood of Jesus, that very moment the power of the Holy Spirit brings a change and that becomes the body and blood of Jesus. இந்த நேரத்தில் அருள் தந்தை அவங்க இந்த வெள்ளையான அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு தந்தையாகிய கடவுளை பார்த்து, தந்தையே உமது தூய ஆவியை அனுப்பி இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் ஆண்டவர் இயேசுவின் சதையாகவும் உடலாகவும் அவருடைய இரத்தமாகவும் மாறச் செய்யும் அப்படின்னு அவங்க ஜெபித்த மாத்திரத்தில் அங்கு மாற்றம் ஏற்படுகின்றது. வெள்ளையான அப்பம் இயேசுவின் சதையாகவும் அந்த திராட்சை சாதாரண திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தமாகவும் மாறுகின்றது.
the very presence of Jesus is there in that Eucharist. அப்போ அந்த நற்கருணையில ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். And Jesus comes to meet us with the sacrificial work that he did on the cross, so that we will experience the benefit of that sacrifice that he did for us on the cross. ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே நமக்காக தியாக பலியானார். அந்த தியாக பலியையே அவர் திரும்பவும் அந்த பலி செலுத்துகின்ற மேடையிலே அவர் அதே பலியை திரும்பவும் அவர் செலுத்துகின்றார். ஏனென்றால் நாம் அந்த தியாக பலியிலே நாம் பங்கு பெற, அந்த தியாக பலியினால் நாம் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே தியாக பலியானது அங்கு செலுத்தப்படுகின்றது. That's why a communion is not alone, but a communion is where Jesus is calling all the believers to come together to his table, because he also says, where 2 or 3 are gathered in my name, I am there in the midst. His actual presence is there in that Eucharist. அதனால்தான் இந்த திவ்ய நற்கருணை திருப்பலியில் 1-2 பேர் இருக்கிறது கிடையாது. நம்ம ஒரே சமூகமாக அங்கே கூடி வரோம், எல்லாரும் ஒரே குடும்பமாக இந்த பலியில் நம்ம பங்கு பெற வரோம். அப்போ ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கார். அவர் என்ன சொன்னார்? எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் ஜெபிக்கின்றீர்களோ அங்கே நான் இருக்கேன் அப்படி சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் அங்கே இருக்கின்றது. ஆண்டவர் நம் மத்தியிலே அந்த நேரத்தில் அவர் இருக்கின்றார். இதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்மை ஒரே குடும்பமாக அவர் அழைக்கின்றார். That is why the Bible says it's extremely dangerous to receive the body and blood in an unworthy manner. அதனால்தான் பவுல் நம்மை எச்சரிக்கின்றார். இந்த திருப்பலியில் திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறணும்னா நீங்கள் தகுதியோடு வரணும், தகுதி இல்லாமல் நீங்கள் இதில் பங்கு பெறக்கூடாது என்று அவர் நம்மை எச்சரிக்கின்றார். That's why in many retreats you will find the priest will say, unless you have confessed and repented, please do not receive the body and blood of Jesus. அதனால தான் நம்ம தியானங்களுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து உங்களை தயார் செய்தால் மட்டும் திவ்ய நற்கருணையில் நீங்கள் கலந்துக்கங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி தியான சென்டருக்கு நீங்கள் போய் தியானம் பண்ணிங்கன்னா அங்கே முதல்ல இந்த அறிவிப்பை தந்தை சொல்வார்கள். Because that person is dishonoring the very presence of Jesus. ஏனென்றால் அங்கே ஆண்டவர் இயேசு இருக்கின்றார், நாம் அவரை மதிக்காமல் அவமரியாதை செய்கின்றோம், அதனால இப்படி சொல்லுவாங்க. So when a person dishonors Jesus, ஒரு நபர் ஆண்டவர் இயேசுவை அவமரியாதை செய்தால், instead of receiving the healing, அவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக now comes sickness and disease and death in that person. இப்போ நோயும் பிணியும் சாவும் எல்லாம் அந்த நபருக்கு வருகிறது. So we finished 2 points. நம்ம 2 பாயிண்ட் முடிச்சிருக்கோம். First one, முத பாயிண்ட், it is a participation of mine in thanksgiving when I come to the Eucharist. நான் திருப்பலிக்கு வரும்போது என்னுடைய பங்கெடுப்பு, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த திருப்பலியில் நான் பங்கு பெறேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். It is a participation where Jesus is going to deal with that sin and weakness and take it out of my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் இந்த திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் அவர் எடுத்து மாற்றுகின்றார். The second thing that we learned is ரெண்டாவது பாயிண்ட் என்ன படிச்சோம்னா, that in the Eucharist is the very presence of Jesus. இந்த திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அதான் ரெண்டாவது பாயிண்ட். So when I dishonor the communion, நான் எப்போ இந்த ஆண்டவர் இறை பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய இந்த திவ்ய நற்கருணையை நான் அவமரியாதை செய்கின்றேனோ, I dishonor Jesus. அப்போ நான் ஆண்டவர் இயேசுவையே அவமரியாதை செய்கிறேன். And the very communion which would have turned into my healing has turned into bringing forth sickness and disease and misery in my life. What we saw in the life of Judas. The thought came to him to betray Jesus, but when he received the body and blood of Jesus in an unworthy manner, now the Bible says Satan entered into him and he went and betrayed Jesus. எந்த திவ்ய நற்கருணை நமக்கு குணமளித்தலை கொண்டு வருமோ அதே திவ்ய நற்கருணை ஆண்டவரை நாம் அவமரியாதை செய்வது போல நாம் சரியான தயாரிப்பு இல்லாமல் வாங்கும்போது அந்த திவ்ய நற்கருணை நம்முடைய உடலுக்கு அது தீமையை கொண்டு வருகின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை கொண்டு வருகின்றது, நம் வாழ்க்கை பரிதாபமாக மாறிப்போகின்றது. ஏனென்றால் நாம் அந்த திவ்ய நற்கருணையை சரியான விதத்தில் நாம் உட்கொள்ளவில்லை. இதே போல்தான் யூதாசுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. யூதாஸ் என்ன செஞ்சான்?
அவனுடைய எண்ணத்தில் என்ன இருந்தது? ஆண்டவரை நான் காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத அழகை முதலே அவன் எண்ணத்தில் கொடுத்துருந்தான். அந்த எண்ணத்தில் அது இருந்தது. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? எல்லாத்துக்கும் அப்பத்தை அந்த ரசத்தில் துவைத்து கையில் கொடுத்தாரு. 12 பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. யூதாஸ் கையிலையும் கொடுத்தாரு. ஆனால் யூதாஸு சரியான மனஸ்தாபத்தோடு சரியான தயாரிப்பு இல்லாமல் ஆண்டவரை அவமதிக்கும் அந்த உணர்வோடு வந்து அந்த பந்தியில் அமர்ந்ததுனால இந்த அப்பத்துண்டை வாங்கினதும் சாத்தான் அவனுக்குள்ளே போன பிறகு அவன் வாழ்க்கை மிகவும் அழிவுக்குரியதாக அது மாறி போனது. When a person participates in the Eucharist every day, it brings tremendous healing and deliverance in that person if he goes with preparing his heart. ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே நாம் தினம் நாம் பங்கெடுக்கலாம். அவ்வாறு நாம் பங்கெடுக்கும் போது சரியான தயாரிப்போடு நாம் பங்கெடுத்தோம் என்றால் அந்த நபருடைய வாழ்க்கையிலே நோய்கள் அவர்களுக்கு சுகம் ஆகின்றது. அதுபோல அவர்கள் விடுதலையையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். எனவே சரியான தயாரிப்போடு தினமும் திருப்பலியில் பங்கு பெற்றோம் என்றால் அது நம் வாழ்க்கையிலே சுகத்தையும் விடுதலையும் அது நமக்கு தரும். You will say, why do you say that? நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு. Because the third thing that happens during the Eucharist is we receive tremendous abundance of God's grace. மூணாவது என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், மிக அதிகமாக ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. மிக அதிகமாக திவ்ய நற்கருணையில் நம்ம பங்கு பெறும்போது ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். So just as food is a nourishment to my body through my stomach, the body and blood of Jesus is a nourishment to my soul and brings forth divine strength in my soul and nourishment that I am able to tap into the grace of God. நான் சாப்பிடக்கூடிய உணவு என்னுடைய வயிற்றின் வழியாக என் உடலுக்கு அது ஆரோக்கியத்தை தருகின்றது, அது பலத்தை தருகின்றது. அப்படி தானே நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம வயிற்றில் போய் நம்ம உடலோடு கலந்து நமக்கு பலத்தை தருகின்றது. அதே மாதிரி தான் திவ்ய நற்கருணை என்ற அந்த தெய்வீக உணவு நாம் அதை உட்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது நமக்கு புதிய பலத்தை தருகின்றது, தெய்வீக நலத்தை தருகின்றது. எனவே நாம் இந்த திவ்ய நற்கருணையை ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ளும் போது ஆண்டவருடைய அருளை நாம் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள நாம் அதை கடவுளிடமிருந்து அதை நாம் எவ்வாறு ஒரு டேப்பை குழாயை திறக்கினால் தண்ணி வருகிறதோ அதுபோல் அங்கே இருந்து அந்த அருளை நாம் என்ன செய்ய முடியும்? திறந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு உதவுவது என்னது? திவ்ய நற்கருணை அருளை பெற்றுக்கொள்ளலாம். So when you receive the body and blood of Jesus, along with that you receive all the benefits that Jesus has earned by sacrificing his life on the cross in our life. நாம் இந்த திவ்ய நற்கருணையை உட்கொள்ளும் போது அருள் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தினால நமக்கு என்னென்ன நன்மையான காரியங்களை அவர் சம்பாதித்து வைத்திருக்கின்றாரோ அதை எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். The very big grace that we receive during the Eucharist is forgiveness of all our sins. Wow. ஒரு பெரிய ஒரு அருள் என்னதுன்னு சொன்னால், நம்ம திவ்ய நற்கருணை விருந்தில் பங்கு பெறும்போது நம்முடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு அருள் அது. We receive the grace of God. அப்போ நாம் ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். Let me tell you about the grace of God. நான் இப்போ ஆண்டவருடைய அருளை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய அருள். A student is in school. ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கான். And he failed in an exam for 5 marks. அப்போ ஒரு பேப்பரில் பாஸ் ஆகணும்னா எத்தனை மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும்ல. ஆனால் அவனுக்கு 30 மார்க் தான் கிடச்சிது, 5 மார்க் இல்லை. அந்த 30 மார்க்குனால அவன் ஃபெயிலாக போகிறான். So the teacher gives 5 marks which is called the grace mark. அப்போ கிரேஸ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 30 மார்க் வாங்கியிருக்கிறான், 5 மார்க்கு கூடுதல் போட்டால் அவன் பாஸ் ஆகிடலாம். அப்போ அந்த டீச்சர் என்ன செஞ்சாங்க? 5 மார்க் ஒரு கிரேஸ் மார்க்கு அந்த மாணவனுக்கு போட்டு பாஸ் ஆக்குனாங்க. By receiving that grace mark, the child is passed and promoted to the next level. அந்த 5 மார்க்கு இவ்வாறு அந்த மாணவனுக்கு கிடைச்சதுனால இந்த வகுப்பில் பாஸ் ஆகி அடுத்த வகுப்புக்கு அவனுக்கு போகக்கூடிய
அந்த வாய்ப்பு கிடைத்தது. In the same way, when a person is coming for the communion, a person has fallen into sin, he repents, he acknowledges, he asks for forgiveness and mercy. Now when God is sending you back, he is not sending you the same, he is sending you with his grace. அதே போல தான் நம்ம வந்து திவ்ய நற்கரண பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்னால், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்தை நம்ம உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்துக்கு மனம் வருந்தி, ஆண்டவரே என்னை மன்னியும், என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த பாவத்தை மன்னித்து அவருடைய அருள் பெருக்கினால் நம்மை நிறைத்து நம்மை அனுப்புகிறார். So grace is God's unmerited favor. இந்த அருள் என்று சொல்லும்போது அது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய தயவாக இருக்கின்றது. Grace is God's undeserved gift that he gives to you freely. அவர் அந்த அருள் என்று சொல்லும்போது நாம் தகுதியே நமக்கு இல்லை, அப்படி இருந்தாலும் அதை ஒரு கொடையாக அவர் நமக்கு தருகின்றார். நமக்கு தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு கொடையாக அதை நமக்கு தராரு. Grace is God giving you his ability, his power, his anointing to be used in his kingdom. இந்த அருள் என்னன்னு சொன்னால், கடவுள் அவருடைய திறனையும் அவருடைய சக்தியையும் அவருடைய அபிஷேகத்தையும் நமக்கு தந்து, நமக்கு தகுதி இல்லைன்னா கூட நமக்கு தந்து அவருடைய இறை அரசில் இது எல்லாத்தையும் நாம் பயன்படுத்தும்படியாக நமக்கு அவர் தருகிறார். அதுதான் அருள். And all this you receive not because you deserve it, but because you don't deserve it. இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நமக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த அருளால் திவ்ய நற்கரணையில் நம்ம பங்கு பெறும்போது, திருப்பலியில் பங்கு பெறும்போது நமக்கு கிடைக்குது. Remember, grace is given, it is never earned. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அருள் என்பது கொடுக்கப்படுவது, அருள் என்பது சம்பாதிப்பது கிடையாது, அது கொடுக்கப்படுகிறது. And the only way to receive it is by faith. இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் இந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Let me explain to you. நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். Let's say in your family there is always a financial problem. இப்போ வந்து உங்கள் குடும்பத்தில் எப்போவும் ஒரு பண பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. Or there is always a